வெல்கம் டு ஸ்ரீதர் சிசிஇ. நம்ம பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இங்கிலீஷ் பார்ட் இப்ப பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆர்சி கேட்டிருக்காங்க. ஆர்சி நம்ம ஃபைனலா பார்த்துக்கலாம். ஸோ ஆர்சி எத்தனை கொஸ்டின்ஸ்? 3 4 5 6 7 8 6 கொஸ்டின்ஸ். 6 கொஸ்டின்ஸ் ஆர்சி பேஸ் பண்ண கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன? கிளாஸ் டெஸ்ட். கிளாஸ் டெஸ்ட் சிம்பிளா தான் இருக்கும், நம்ம பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? அட்ஜசன்ட் லைன்ஸை வச்சு நம்ம சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண போறோம். At some point, you entertained the idea that you were born to do something dash to do something interesting. So ing ஃபார்ம்ல இருக்கலாம், இல்லனா வந்துட்டு நம்மளுக்கு adjective யூஸ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி வேர்டை யூஸ் பண்ணணும். To do something, something what? Something significance, something important. So significance அப்படின்றது என்ன? நவுன். சிஇ அப்படின்னு எண்டாச்சுன்னா இங்க நவுன். நவுன் தேவையில்ல. சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்ல முடியாது, சம்திங் டிஃப்ரெண்ட். அப்போ வந்து அட்ஜெக்டிவ். இங்க வந்து நம்மளுக்கு என்ன பிளேஸ் பண்ணணும்? நம்மளுக்கு அட்ஜெக்டிவ் தான் நம்மளுக்கு பிளேஸ் பண்ணணும். ஸோ நம்ம அட்ஜெக்டிவ் வந்துட்டு சிஇ எண்டாச்சுன்னா அது வந்துட்டு நவுன் ஃபார்ம். எஸ், அட்ஜெக்டிவ் என்ன இருக்கு? நம்மளுக்கு ஏஎன்டி இஎன்டி அண்ட் முடிஞ்சதுன்னா அது அட்ஜெக்டிவ். நம்மளுக்கு என்ன இங்க தேவை? அட்ஜெக்டிவ் தான். எஸ், சிக்னிஃபிகண்ட், இம்பார்ட்டன்ட், சம்திங் இம்பார்ட்டன்ட். எஸ், நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் என்னப்பா? எய்த் பாப்போம். Your parents talked you into becoming a lawyer dash of a baker. So becoming a lawyer, லாயருக்கு பதிலா, அதாவது பேக்கருக்கு பதிலா லாயர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எஸ், டேஷ் ஆஃப், இன்ஸ்டெட் ஆஃப், ரேதர், அல்டர்னேட்ஸ். ஸோ ப்ரிஃபரபிளி, டிஸ்பைட். ஸோ டிஸ்பைட் வரும்போது ஆஃப் வராது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் அ பேக்கர். ஸோ your parents talked you into becoming a lawyer instead of. ஸோ அதுக்கு பதிலா அப்படின்னும் போது நம்ம instead of அப்படின்றது தான் சூஸ் பண்ணும். நெக்ஸ்ட், 9th. That professor told you med school was a smarter move than dash to Newark. Relocate to Newark. அதை விட relocating to Newark அப்படின்றத நம்ம சொல்லணும். Relocating to Newark to try out an acting career. So relocating அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும், ing form. Next, 10th. You dash up. Okay. When real life began. அப்போ V2 யூஸ் பண்ணிருக்காங்க. When real life began, you dash but called it growing up. அப்ப எல்லாமே V2 ஃபார்ம்ல தான் இருக்கு. அப்ப இங்க வர வேர்டோ என்ன வரணும்? நம்மளுக்கு V2. எஸ், பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். give வராது, gave. When real life began, you gave up but called it growing. So second நம்மளுக்கு கொடுக்கணும், gave. Next, 11th. And you wondered if any of those youthful feelings. இப்போ if condition இருக்கு. yes, so and immatured. so இதுல இருந்து you wondered, V2. yes, so V2 யூஸ் பண்ணிருக்காங்க. you wondered அப்படின்னும் போது if classல என்ன வரணும்? அதுவும் past tenseல தான் இருக்கணும். if any of those youthful feelings were ever real in the first place, you wondered. If any of those youthful feelings were, past tense, were, அப்போ feelings were ever real in the first place, you wonder. So நம்ம என்ன கொடுக்கணும்? past tense, V2 தான் மென்ஷன் பண்ணணும். yes, next. So next set of questions வந்திருக்காங்க. இத பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காலம் மேட்சிங் பேஸ் பண்ண கொஸ்டின். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஏஇ ஏஎஃப் மேட்ச் ஆகுதான்னு பார்க்க போறோம். இந்த ஏஎஃப் மேட்ச் ஆகலனா இது ஃபுல்லாவே நம்ம செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எஸ், அப்ப அதுவும் ஓடிடும். ரிமைனிங் நம்ம ஏஇ செக் பண்ணணும். இதுவும் மேட்ச் ஆகலனா
நம்மளுக்கு சிடி செக் பண்ணலாம். அதுவும் மேட்ச் ஆகலனா none of this. ஸோ நீங்க ஆப்ஷன்ஸ் வச்சும் நம்ம வந்துட்டு காலம் மேட்ச் பண்ணலாம். இல்லைனா வந்துட்டு எதனா பேர் கிடைச்சதுன்னா ஒரு பேர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎன்எஃப் எனக்கு பேர் தெரிஞ்சதுன்னா அந்த ஏஎஃப் இருக்கிற ஆப்ஷன்ஸை மட்டும் எடுத்து செக் பண்ணணும். ஏஎஃப்ல 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு, அப்ப ரெண்டுத்தையும் நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஸோ ஏஎஃப் நம்ம செக் பண்ணலாம். ஆப்ஷன்ஸ்ல இருந்து போனோம். His hand trembled no longer as he carefully poured off the solution, carefully poured off the solution so as not to disturb the precipitate at the bottom. That is perfectly matching. அப்போ நம்மளுக்கு என்ன வரணும்? AF match ஆகுது. ஒன்னு, ஸோ நம்மளுக்கு ஒன்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரணும், இல்லைன்னா தேர்ட் ஆப்ஷன் வரணும். ரெண்டுத்துல எதுனா தான் இருக்கணும். எஸ், ஸோ பிஎஃப் செக் பண்ணலாம். பிஎஃப் பிஇ ரெண்டுமே காமனா இருக்கு. சிடி விட்டுருங்க, நம்மளுக்கு வந்துட்டு பிஇ இல்லைன்னா பிஎஃப் இது ரெண்டுத்துல செக் பண்ணாவே ஃபைனலைஸ் பண்ணிடலாம். ஒன்னு மேட்ச் ஆகுது, நன் ஆஃப் திஸ் வர சான்ஸ் இல்ல. ஸோ பிஎஃப் ஆர் பிஇ எது மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். Then he drew out his knife, scooped a little of the grey sediment upon AF match ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏன் BF நம்ம கூட of the solution sediment upon of the, is it right usage? So நம்மளுக்கு BF வர சான்ஸ் இல்ல. Yes, then he drew out his knife, scooped a little of the grey sediment upon, அடுத்த லைன் இருக்கு, அதை மிஸ் பண்ணிட்டோம், upon its point and emptying his tin cup turned off the solution. Is it right usage? No, turned it upside down upon his knee. Yes, that is matching. அப்போ வந்துட்டு நம்மளுக்கு BE மேட்ச் ஆகுது. நம்மளுக்கு மீனிங்ஃபுல்லாவும் இருக்கணும், கிராமட்டிக்கலாவும் மேட்ச் ஆகணும். BE மேட்ச் ஆகும்போது நம்ம CE செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம BF தூக்கிடலாம். So what is our answer? Answer is option number 1. Next, there was more. Okay, fine. மறுபடியும் ஆப்ஷன்ஸ்ல இருந்து போலாம் நம்ம. So CE செக் பண்ணலாம். Then the flame leaped up and died out with a few zigzagging sparks that were falling to the ground. Yes, so that is matching. BD கண்டிப்பா மேட்ச் ஆயிருக்கணும். இது மேட்ச் ஆகுதுன்னா வேற எந்த காம்பினேஷனும் இல்ல, BD match ஆகணும். But it revealed only the heads and shoulders of 3 horsemen framed within a nebulous ring of light. Yes, so heads, only the heads and shoulders of 3 horsemen. So that is match. So நம்மளுக்கு என்ன answer? Option 1 again. Next, இது என்னப்பா நம்மள கேட்டிருக்காங்க? ஸோ நம்மளுக்கு எரர் ஸ்பாட்டிங் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ். எஸ், அது எரர் ஸ்பாட்டிங். ஸோ ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட் இங்க வந்து போல் பண்ணி கொடுத்துருக்காங்க. எஸ், அப்போ வந்துட்டு இருக்கிற வேர்ட் கரெக்டா இருக்குன்னா நோ கரெக்ஷன் ரெக்வயர்ட் போக போறோம், இல்லைன்னா வந்துட்டு கரெக்டான ஃப்ரேஸ் எது அப்படின்றத செக் பண்ண போறோம். There have also seen the flip side, which is why there are now, just now. So now வந்தா என்ன வரணும்? ing ஃபார்ம்ல யூஸ் பண்ணணும். Yes, now coming out of the woodwork, coming out அப்படின்றது வரணும். இருக்கா? coming out. Yes, coming out of, now கொடுத்திருக்கிறதுனால coming out of the woodwork. So option number 4. Next, he is often mocked ன்னு கொடுத்திருக்காங்க. mocked, so is plus V3 form யூஸ் பண்ணணும் இல்லையா? so ing form இல்லனா வந்துட்டு V3 form வரணும். he is often, ing form வர சான்ஸ் இல்லை, இங்க V3 தான் யூஸ் பண்ணணும். so often, has often, mocked, is often mocked. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? has ன்னு கொடுத்திருக்காங்க, இல்ல isே இருக்கட்டும். is often mocked, V3. had often mocked, no. so he is mocking now அப்படின்னா பரவாயில்ல, he is often mocked. so often கொடுத்திருக்கிறதுனால அங்க ing form நம்ம யூஸ் பண்ண முடியாது. he is often mocked for writing a species of sub opera. so what is our answer? Option number 2. Next,
It is true. I say absolutely nothing insulting, nor talk back to the teachers. Talk back. Yes, talk backs to the teacher கிடையாது. Talk back to the teachers. அது கொடுத்தா போதும். So what is our answer? Talk back to the teachers and they send me down. So and வந்திருக்கு. அப்ப talk back தான் எடுக்கணும். ஏன்னா send me. அண்டுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்றோமோ அதே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். Yes. So present tense send அங்கே present tense talk back அதுதான் கொடுப்போம். Yes, talk so இங்க வந்துட்டு talk back so வரக்கூடாது. talk back to. Yes, option number 3. Next. Sometimes okay. Next set of question. இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி பார்த்தோம்? வேர்ட் இன்டர்சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் பிடி ஒரு பேர் தான் இருக்கும். ஒரு பேரை மட்டும் நம்ம செக் பண்ணுவோம். இங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ 4 வார்த்தையும் கொடுத்துட்டாங்க. 4 வார்த்தையும் கொடுத்துட்டாங்க. இந்த 4 வார்த்தையும் வந்துட்டு நம்ம எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ 4 வார்த்தை இருக்கிறதுனால 1 2 3 4. இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்துட்டு 4 டேஷ் போட்டுக்கோங்க. 4 டேஷ் போட்டுட்டு அப்ப எடுக்கலாம். எஸ், சம்டைம்ஸ் ஐ வண்டர் அட் அ டோர். டோரை பார்த்து வண்டர் வியக்க முடியுமா? ஸோ டோரை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னும் போது ஸ்டார் அட் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஸ்டார் அட் அப்படின்றத சொல்லலாம். சம்டைம்ஸ் ஐ ஸ்டார் அட் அ டோர் or a wall and I wonder what is this. Yes, so I wonder how the girl is. So how the girl அப்போ வந்துட்டு அவளுடைய பியூட்டியை பத்தி சொல்லும்போது wonder வியத் how the place was. I wondered how the place was. So whatever it is, நம்ம wonder அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருந்தது, என்ன அப்படின்றத வியந்த, பார்த்த, கேட்டன்னும் போது நம்ம அங்க wonder அப்படின்றது தான் சொல்லணும். எஸ், ஸோ இங்க வந்து ஸ்டார் அட் டோரை பார்த்தேன்னு சொல்லும்போது ஸ்டார். எஸ், அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரணும்னு எனக்கு பி வரணும். பி ஸ்டார்ட் ஆகக்கூடிய, அதாவது பி வந்து இந்த இடத்துல வரணும். அடுத்தது வந்துட்டு ஏ அங்க போகணும். பி ஸ்டார்ட் ஆகக்கூடிய வார்த்தை எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு பி ஸ்டார்ட் ஆகக்கூடிய வார்த்தை. அடுத்தது பி நம்மளுக்கு என்ன சொன்ன நானு செகண்ட்ல ஏ வரணும்னு சொல்லியாச்சு. அப்போ பி ஏ எங்க இருக்கு? இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்போ பிடி கிடையாது. எஸ், ஸோ பிஏ 3 ஆப்ஷன் இருக்கு. அடுத்தது இந்த இடத்துல வந்துட்டு சி டி இதை ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாமா, அதே இருக்கலாமான்னு பார்த்துக்கலாம். வாட் இஸ் திஸ் அபவுட்? why am I alive and what is this all about? what is this really? Yes, reality. Yes, what is this reality? why am I alive and what is this all about? so எல்லாத்தையும் பத்தியும் போது all about அப்படின்றது வருது. எஸ், so this is our order. BADC first option. எஸ், ஸோ நம்ம வந்துட்டு இப்படிதான் பண்ணணும். இப்போ 4 கொடுத்துட்டாங்கன்னா 3 கொடுக்கலாம். 3 வேர்ட்ஸை வந்து கொடுத்து நம்மளுக்கு ரீப்ளேஸ் பண்ண சொல்லி கேட்கலாம். 4 கொடுத்து ரீப்ளேஸ் பண்ண சொல்லி கேட்கலாம். இன்னும் நம்ம மெயின்ஸ் போகும்போது அட்வான்ஸ் லெவல்ல போகும்போது 5 வார்த்தையும் கொடுத்து நம்மள கேட்க வாய்ப்பு இருக்கு. எஸ், ஸோ நெக்ஸ்ட் மறுபடியும் நம்ம வந்துட்டு 4 பிளேஸ் கொடுத்துடலாம். எஸ், பிஃபோர் ஹி psychological to the inner city. Psychological to the inner city. Is it matching? No. Moved to the inner city. That is perfectly matching. Yes. Complexes to the inner city. No. Believed to the inner city. No. Moved to the inner city. City க்கு போறான் அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு பிஃபோர் ஹி போகிறதுக்கு முன்னாடி அப்படின்றத சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வரும்? எனக்கு பி தான் வரணும். அப்போ பி ஸ்டார்டிங் எது வருதுன்னு பாருங்க. ஸோ 1 தான் இருக்கு. கண்டிப்பா இது கரெக்டான ஆர்டர் கிடையாது. அதனால நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எனக்கு பி வரணும். அப்ப பி இருக்கிற ஆப்ஷன் 1 தான் இருக்கு. அடுத்தது எந்த காம்பினேஷனும் இல்ல. கோ வித் தட். கண்ணை மூடிட்டு நம்ம போலாம். ஃபர்தரா செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எஸ், பிடிசிஏ கண்டிப்பா வந்துட்டு செக் பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது he also added he was dash delighted with her leadership right with her leadership அடுத்தது வந்துட்டு impressed with her leadership. yes, so impressed, so he also added he was impressed with her leadership. yes, impressed அப்படின்றத சொல்லலாம் இல்லையா? so வந்துட்டு 4த்துல ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வருது? so first வந்துட்டு எனக்கு impressed with அப்படின்னும் போது நான் டி எடுத்துக்கிறேன். டி ஸ்டார்ட் ஆகக்கூடிய சென்டென்ஸ் எல்லாமே டி தான். எஸ், so impressed with her leadership. impressed with her right? no. impressed with her
delighted சொல்ல முடியாது. her leadershipன்றதா கரெக்ட். ஹருக்கு அப்புறம் noun தான் வரணும். ஸோ பி கரெக்டா இருக்கு. டிபி காம்பினேஷன் தான். டிபி காம்பினேஷன் எங்க இருக்கு? ஸோ ஃபர்ஸ்டும் ஃபோர்த்தும் இருக்கு. அப்ப சிஏவா ஏசியா இப்ப பார்க்கணும். எஸ். ஸோ நம்ம பார்க்கலாம். அடுத்தது ரைட் சிஇஓ அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ரைட் சிஇஓ, டிலைட்டட் சிஇஓ சொல்லலாமா? ரைட் சிஇஓ சொல்லலாமா? ரைட் சிஇஓ. அப்ப லாஸ்ட் வந்துட்டு எனக்கு சி வரணும். எஸ். டிபிஏசி இஸ் ஆர் ஆர்டர். டிபிஏசி லாஸ்ட் என்ன இருக்கு? ரைட் சிஇஓ போது சி, அடுத்தது ஏ தான் இருக்கு. எஸ். டிபிஏசி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட், he readily ascended to the plan which for some reason appeared. Oh, okay. Next set of question வந்தாச்சு. இதை பார்த்தீங்கன்னா வந்து wrongly spelled inappropriate word எது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். he first வந்துட்டு ஸ்பெல்லிங் பார்க்கலாம். ascended okay, reason okay, appeared okay, disheartened. ஸோ எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்போ contextual மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். he readily assented to the plan which for some reason appeared to amuse and dishearten her, discourage her. Disheartened அது கிடையாது, that is discourage her. yes. so நம்ம வந்துட்டு dishearten கிடையாது, discourage her. வந்துட்டு எங்க வரும் நம்மளுக்கு? fourth தான் வந்துட்டு word தப்பு. எஸ், நம்ம வேர்டை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணணும். அடுத்தது, the existence of these different forms of capitalism spelling correct, existence spelling correct, has important societal effects. societal effects ன்றத சொல்லலாம், அதுவும் கரெக்ட் தான். especially in periods of peace and instability. peace and instability, is it right? ஸோ இன்ஸ்டபிலிட்டி அப்படின்றது வந்துட்டு நிலைத்தன்மை இல்லை, நிலைத்தன்மை அற்ற அப்படின்றத சொல்றாங்க. அப்போ அண்டுக்கு முன்னாடி என்ன? பீஸ்ன்றது ஒரு பாசிட்டிவ் வேர்டு, அடுத்தது இன்ஸ்டேபிள் அப்படின்றது ஒரு நெகட்டிவ் வேர்டு. ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண முடியுமா? இல்லை. அப்போ வந்து பீஸ் வரக்கூடாது. அப்போ எதை மாற்றணும் நம்ம? ஸோ பீஸ்க்கு பதிலாக இங்கே என்ன வந்து பீரியட் ஆஃப் பேஸ், ஸ்பீடை பற்றி சொல்லியிருக்கலாம். எஸ். ஸோ பேஸ் பிஏசிஇ இருக்கலாம். எஸ். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஃபோர்த் ஆப்ஷன் தான் வந்து தப்பு. பாசிட்டிவ் வேர்ட் இங்கே வராது, பீஸ் தான் தப்பு. அதனால ஃபோர்த் தான் வந்துட்டு இங்கே எரர் மார்க் பண்ணணும். எஸ். ஸோ அப்போ வந்து அட்ஜசன்ட் வேர்டு இன்ஸ்டபிலிட்டியை என்னால் மாற்ற முடியாது, அதுக்கு பதிலாக வந்துட்டு நம்ம போல் பண்ண வேர்டு தான் மாற்றணும். அதுதான் கண்டிஷனே, கொஸ்டினோட கண்டிஷன். அதனால நம்ம இதுதான் மாற்றணுன்றப்போ நம்ம ஃபோர்த்து மார்க் பண்ணிடலாம். எஸ். ஸோ ஸ்பெல்லிங் கரெக்டாக இருந்தாலும் நம்ம அங்கே கண்டெக்சுவலாக கரெக்டான வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்களான்றதை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லிங் பாருங்க, அது கரெக்டா இருக்கிற பட்சத்துல நீங்க வந்துட்டு அடுத்தது வேர்டு கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்களான்னு பார்க்கணும். எஸ். எக்ஸ்ட்ரா பர்சனல், பர்சனல்னா யாரு? ஸ்டாஃப். ஸோ ஆர் டேக்கன் ஆன் ஈச் இயர் டு சூப்பர்வைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வித் physical disability, hearing difficulties, hearing difficulties, விஷுவல் இம்ப்ரூவ்மெண்ட். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? எல்லாம் வந்துட்டு டிசேபிள் பர்சன், ஸோ டிசபிலிட்டியை பத்தி சொல்லியிருக்காங்க ஒரு விஷயத்தும். எஸ். ஸ்டூடெண்ட்ஸ் வித் பிசிக்கல் டிசபிலிட்டிஸ், ஹியரிங் டிஃபிகல்டிஸ். ஸோ இங்க விஷுவல் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி வரும்? பாசிட்டிவ் எப்படி வரும்? இம்பேர்மெண்ட். எஸ். பார்வை கோளாறு அப்படின்றதுக்கு வந்துட்டு விஷுவல் இம்பேர்மெண்ட்னு சொல்லுவோம், இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. ஸோ இங்க என்ன வார்த்தை வரணும்? இம்பேர்மெண்ட். எஸ். எஸ். ஸோ எதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம்? இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, இம்பேர்மெண்ட். நெக்ஸ்ட், வித் வாஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது என்னப்பா? இது இங்கே தான் வந்து எரர் ஸ்பாட்டிங் வந்திருக்கு. ஸோ சிங்கிள் எரர், எந்த இடத்துல எரர் இருக்குன்றத பார்க்கலாம். வித் வாஸ்ட் ஸ்டாண்டிங் ஆர்ம்ஸ் ஃபேஸ் ஈச் அதர் அண்ட் த நியூ battleship flees of dreadnoughts were symptoms of increasing tension. ஸோ எப்போ டென்ஷனாக இருக்கும்? ஸோ ரெண்டு பேரும் வந்துட்டு ரெண்டு டீமும் மோதிக்கிறப்போ, ஸோ ஃபேஸிங் ஈச் அதர்னு சொல்லுவோம், ஃபேஸ் ஈச் அதர் கிடையாது. எஸ். வித் வாஸ்ட் ஸ்டாண்டிங் ஆர்மிஸ் ஃபேஸிங் ஈச் அதர், நாட் ஃபேஸ் ஈச் அதர். எஸ். ஃபேஸிங் ஈச் அதர். எஸ். நெக்ஸ்ட், the fact that. ஸோ எப்பயுமே வந்துட்டு
நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஆஃப்க்கு முன்னாடி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்றோமோ சப்ஜெக்ட்ல அதை பொறுத்து தான் வேர்பை டிசைட் பண்ணும். த ஃபேக்ட் தட் த crowds got larger and larger. ஸோ கனெக்டிங் டேர்ம் எதனா கொடுத்துருக்காங்களா? which, who, what எதுவுமே கிடையாது. அப்ப ஆர் இந்த வேர்பை எதை டினோட் பண்ணது? ஸோ எதை பொறுத்து அந்த வேர்ப் வரணும்? நம்மளுக்கு ஃபேக்டை பொறுத்து வரணும். த ஃபேக்ட் தட் த crowds got larger and larger is a reflection of, not or a. அப்ப எங்க எரர் இருக்கு? நம்மளுக்கு is a reflection of அப்படின்றத கொடுக்கணும். part 2 contains the error. இங்க வந்துட்டு நம்மளுக்கு is வரணும். yes. next, moraines deposited by older glaciers indicate that during the Holocene glaciers extended over large surfaces. So இங்க எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. You don't want to mark any error. No correction or no error in this statement. Some economists had conjectured that a 20% growth rate was required to get atop the unemployment problem. So required to get atop. What is this? Get atop. So that is a phrasal verb, get over அப்படின்றத யூஸ் பண்ணும். yes. so get over to, required to. So 20% growth rate was required to get over the unemployment problem, means manage or survive. yes. so அதை get over தான் சொல்லுவோம், get atop லாம் கிடையாது. yes. so எங்க error இருக்கு? நம்மளுக்கு part 3 contains the error. next, glaciers slowly deforms and flow under stresses induced by their weight, creating crevasses and other distinguishes features. Glaciers slowly deforms. Glaciers ன்னு சொல்லிருக்காங்க, plural noun. deform. yes. deform and flow under. so flow correct, நம்மளுக்கு deform யூஸ் பண்ணணும், deforms கிடையாது. ஏன்னா வந்து plural நம்மளுக்கு noun வந்திருக்கு. yes. so எங்க error இருக்கு? part 1 contains the error. next, this was seen as necessary for trainee officer. so இந்த question என்ன? நம்மளுக்கு rearrangement base பண்ண question. இத வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எடுத்துருக்காங்க 5 சென்டென்ஸ், மேக்ஸிமம் மினிமம் வந்து 4 கேட்பாங்க, இப்போ 5 கேட்டிருக்காங்க. எஸ். ஸோ எல்லாத்துக்கும் எல்லா கொஷின்ஸும் எல்லா மெத்தடும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்ல எது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வார்த்தை அப்படின்றது, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். திஸ்ன்னு ஆரம்பிக்காது. ஸோ திஸ் வாஸ் சீன், நோ, அண்ட் இல்லை, இட் இல்லை, வென் இருக்கலாம், பிஃபோர் கிடையாது. ஸோ வென் த Royal Navy of the Kingdom of Serbs was formed in 1921. yes, இதுதான் வந்து இனிஷியல் ஸ்டேட்மெண்டா இருக்கு இந்த பேசேஜ்ல. எஸ். ஸோ நம்மளுக்கு டி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் எதுன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டா நம்மளுக்கு இங்க நன்னோன்னு கொடுக்கல, அப்ப கண்டிப்பா எதுவா இருக்கணும்? ஸோ டிசி ஏபிஇ. எஸ். நெக்ஸ்ட், Dennis, Parnell, Sullivan. yes. so proper noun start பண்ணலாம், கண்டிப்பா priority இருக்கு. and isன்னு வர சான்ஸ் இல்ல. he, அப்போ வந்துட்டு டென்னிஸ், பார்னவல், சலிவான் தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க, சுலிவான் அவனை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்துட்டு he இது வந்து ஸ்டார்ட் ஆகாது, இதுவும் ஸ்டார்ட் ஆகாது. சுலிவானை பத்தி மறுபடியும் சொல்லியிருக்காங்க. அப்போ எது ஸ்டார்டிங்? நம்மளுக்கு ஏ தான் ஸ்டார்டிங். ஏ ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் எதுன்னு பாருங்க, ஏடி. அப்ப ஏடின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்துட்டு இங்க பாருங்க, இபியா சிபியா, பியும் கன்ஃபார்மா இருக்கு. அப்ப இபி வருமா இல்ல சிபி வருமா அதை மட்டும் செக் பண்ணிக்கலாம். எஸ். சோ அப்ப வந்துட்டு டிக்கு அப்புறம் என்ன? he is known for his work in geometric topology and dynamical systems. he holds the Albert Einstein chair at the City University. so B connect பண்ணக்கூடிய term, and is a distinguished professor at Stony Brook University. அவருடைய ஸ்டடீஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. எஸ். அதை வந்துட்டு எங்க பண்ணாங்கன்னு சொல்லும் போது யூனிவர்சிட்டியில என்ன பண்ணாரு? he holds the Albert Einstein chair at the City University and he is a distinguished professor. எஸ். அவருடைய கெரியர் பத்தி சொல்லியிருக்காங்க. எஸ். ஸோ அப்போ ரெண்டுத்தையும் வந்து கனெக்ட் பண்ணலாமா? பிசி கனெக்ட் பண்ணலாமா?
So EB connect பண்ணா கரெக்டா இருக்கு. Sullivan was awarded the, so அவர் ஸ்டடீஸ் கெரியர் பத்தி சொல்லும்போது இதுதான் கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா தான் ஃபைனலா தான் நான் வந்துட்டு அவார்ட்க்கு போக முடியும். எஸ், எது கனெக்ட் ஆகுது எனக்கு பி கனெக்ட் ஆகக்கூடிய வார்த்தை வந்துட்டு சென்டென்ஸ் வந்துட்டு சி தான். அப்ப எது எடுத்துக்கலாம்? ஏடி கன்ஃபார்ம் அப்படின்றப்போ வந்துட்டு சிபி தான் நம்ம பேரா இருக்கு, அதுதான் சூஸ் பண்ண முடியும். ஆப்ஷன் நம்பர் 4. நெக்ஸ்ட், the only inscription to be read was, the only inscription, no, on the he had யாரு தெரியாது, on which was deposited. So first பாருங்க டேட் கொடுத்துருக்காங்க. in recently in recent year அப்படின்னு சொல்லி எதனா வந்துட்டு சொல்லும்போது நம்ம வந்துட்டு அதை ஃபர்ஸ்டா எடுத்துக்கலாம். எஸ், இங்க டேட் கொடுத்துருக்காங்க on the 25th March. ஸோ 25th March அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதை வச்சு இதை சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அதுதான் வந்து நம்மளுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும், அதுதான் ஸ்டார்டிங்கா இருக்கணும். on the 25th March a very strange occurrence took place in St. Petersburg. எஸ், ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட். எஸ், ஸோ நம்ம எது கொடுக்கலாம்? பி. பி ஸ்டார்ட் ஆகக்கூடிய சென்டென்ஸ் எங்கன்னு பாருங்க. ஸோ ஒன்னே ஒன்று தான் இருக்கு. கோ வித் ஆப்ஷன் நம்பர் 4. யூ டோன்ட் வாண்ட் டு செக் ஃபர்தர், ஏன்னா அங்கே நன்னு இல்லை. எஸ், அடுத்தது நம்மளுக்கு ரிமைனிங் இன்னும் என்னப்பா இருக்கு? நம்மளுக்கு ரிமைனிங் ஆர்சி பேஸ் பண்ண கொஸ்டின் தான் இருக்கு, அதை பார்த்துடலாம். எஸ், கொஸ்டின்ஸ் வச்சு எதெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் வரலாம். ஓகே, which sentence if inserted in the blank space? so blank spaceல எது வரும்னு கேக்குறாங்க. அப்ப fill as கொடுத்திருக்காங்க. fill as, எங்க fill as இருக்கு. so adjacent lines படிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். divided by several important monuments running the length of its center, the street is named for Daniel O'Connell, an Irish patriot. dash O'Connell stands high above the unhurried crowds of shoppers, business people and students on a study column. அதாவது O'Connell அது வந்துட்டு பத்தி சொல்லியிருக்காங்க, அதனுடைய பிளேஸ். எஸ், அது வந்து எங்க இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. so his monument stands at the lower end of the road. இங்கேயும் பாருங்க adjacent line என்ன வருது? the monument divided by several important monuments running the length of its center, the street is named for Daniel O'Connell, an Irish Peters. அடுத்தது, so அவருடைய his monument stands at lower end of the road. so position எங்க இருக்கு, அந்த monument எங்க இருக்கு, அதனோட position பத்தி சொல்றாங்க. yes, that is connect. O'Connell stands high above the unhurried crowd of shoppers, business people. so his monument stands at the lower end of the road, that is the end closest to their river Liffey that bisects Dublin. yes, so that is perfectly matching. அதுக்கு adjacent linesல என்ன வருதோ அதை பொறுத்து தான் நம்ம சூஸ் பண்ணணும். other monuments along the street, other monuments பத்தி சொல்லியிருக்காங்களா? ஸோ அங்க வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? மான்யூமெண்ட்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. அதனோட கனெக்டிங் டேர்ம் அது எந்த பொசிஷன்ல இருக்குன்றத கனெக்ட் பண்ணுது. அதர் மான்யூமெண்ட்ஸ் ஸ்ட்ரீட் இன்க்ளூட் statues to Charles. no, so that is not the right sentence to fit there. அடுத்தது Dublin tourist buses live from. tourist bus பத்தி சொல்லிருக்காங்களா? Daniel O'Connell was an important Irish nationalist who died before. no, அத பத்தி எதுவும் சொல்லல. ஃபர்ஸ்ட் தான். next, which of the following would be the best title வந்துட்டு இப்போதைக்கு நம்மளால சொல்ல முடியாது. yes, second லாஸ்டா பாத்துக்கலாம். அடுத்தது underline the word Trump பத்தி என்னன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் பார்க்கலாம். அப்ப ட்ரம்ப்னு கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல வந்து எது மேட்ச் ஆகும் அப்படின்றத சூஸ் பண்ணணும். எஸ், இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மேக்சிமம் பேசேஜ் அவாய்ட் பண்ணிட்டு நம்மளால ஆப்ஷன்ஸ் வச்சே எது வந்து அட்டன் பண்ண முடியும்ன்றத பார்க்கணும். எஸ், ஸோ அதுதான் வந்துட்டு மார்க் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ட்ரம்ப் அது டேஷ் கொடுத்துருப்பாங்க. எஸ், ட்ரம்ப்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அட்ஜஸ்டன் லைன்ஸ்ல ஆப்ஷன்ஸ் எது பொருந்ததுன்னு பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பட் த விட்டி, எஸ்,
but the witty Dubliner. Dubliner means அங்க வாழ்ற மக்கள், டூப்ளின்ல வாழ்ற மக்கள். Yes, but the witty Dubliner will not easily relinquish bragging rights and will trump the French visitor with a fine distinction. With fine distinction. So with fine distinction. To trumpet loudly, to blare or drown out, no. To trumpet, no. To get the better of by using a key or hidden resources. Yes, so அங்க வந்துட்டு witty Dubliner சொல்லியிருக்காங்கல்ல, அது humorous அப்படின்றது humorous people அதை பத்தி சொல்லியிருக்காங்க. எஸ், ஸோ அங்க வாழ்ற மக்கள் எப்படியாப்பட்ட மக்கள்ன்றதுக்காக அங்க கொடுத்திருந்தாங்க. எஸ், ஸோ but the witty Dubliner will not easily relinquish bragging rights and will trump the French visitor with a fine distinction. Will trump the French visitor. Will to trump loudly, no. Will to get the better. Yes, will trump the அப்படின்றது எதை மீன் பண்ணுது? Will trump the French visitor with a fine distinction that represents to get the better of by using a key or hidden resources. Yes, key or hidden resources. So from the French visitor with a fine distinction. So the answer is option number 3. Yes, so அடுத்தது எதனா பாருங்க. To Davis a fraud எல்லாம் கிடையாது. Yes, they are humorous people. Employ trickery, no. Yes, third தான் வந்துட்டு கரெக்டான யூசேஜ். நெக்ஸ்ட் fourth என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கா? With which of the following statement above the people of Dublin would be the author of the passage? Okay, people of Dublin இப்பதான் வந்துட்டு முன்னாடி இருக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும். ஸோ வந்துட்டு ஆத்தர் வந்துட்டு மக்களை, அதாவது டூப்ளின் இடத்துல வாழ்ற மக்களை எப்படி வந்துட்டு சொல்றாரு அப்படின்றது கேட்குறாங்க. எஸ், would be the author of the passage most likely agree. They are proud of their history but lack industry. No. So that is witty Dubliner சொல்லியாச்சு. They are playful and trickery கிடையாது. They are humorous. They are rebellious and do not like. No, they are witty and relaxed. Yes, the people are witty and relaxed. That is our answer. Next, study. So study meaning என்னப்பா? STURDY. Study means strong, stubborn, strong. அதுதான் வந்துட்டு மெயின் பண்ணது. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ஆப்போசிட். எஸ், ஸ்ட்ராங், ராபஸ்ட், ஸ்ட்ராங். ஸோ ஸ்டவுட், ஃபேட், இதுவும் வந்து ஸ்ட்ராங்னு மென்ஷன் பண்ணது. ஸோ ஃபீபிள் மீன்ஸ் வீக். எஸ், வீக்கா இருக்கிறது. இது ஸ்ட்ராங்கா இருக்கிறது, வீக்கா இருக்கிறது. ஆப்போசிட் நம்மளுக்கு ஃபீபிள், தட் இஸ் வீக். இங்க what did O'Connell Street get into name? So O'Connell Street, so எப்படி நேம் வந்துச்சு? when did எப்போ வந்துட்டு O'Connell Street get its name? எப்போ வந்துட்டு நேம் வந்துச்சு அப்படின்றத கேட்டிருக்காங்க. O'Connell எந்த வருஷம் வந்துட்டு வந்துச்சு? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நம்ம இயர்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த இயரை வந்து பார்த்தாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எஸ், ஸோ கெட் இட்ஸ் நேம். இங்க டூப்ளின் ரியாட் இன், அடுத்தது சிவில் வார் 1922, அடுத்தது பேக் ட்ராப் டு 1. நோ. ஸோ அந்த இயர்ல என்ன லைன் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்கலாம். First Duke of Dorset in 1924 it was renamed in honor of. Yes, here it is. So இங்க கொடுத்திருக்காங்களே. In 1924 it was renamed in honor of Daniel O'Connell. Yes, இங்க தான் வந்துட்டு நேம் வச்சிருக்காங்க. எந்த இயர்? In 1924ல Daniel O'Connell அந்த ஸ்ட்ரீட் நேம், ஸோ அந்த பிளேஸ் நேம் வந்திருக்கு. ஸோ 1924ல. எஸ், 1924. Next, so இன்னும் ஒரு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். எஸ், செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு?
which of the following would be the best title எப்படி சூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ என்ன பார்த்தோம் கொஷின்ஸ் கீ வச்சு பார்க்கும்போதே வந்துட்டு டேனியல் ஓ கேனல் ஸ்ட்ரீட் அந்த பிளேஸ் பத்தி சொல்லியிருந்தாங்க அந்த பிளேஸோடைய பொசிஷன் விசிட்டர்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்போ அந்த பிளேஸோடைய எக்ஸ்பிளனேஷன் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த டேனியல் ஓ கேனல் ஸ்ட்ரீட் அதை கனெக்ட் பண்ற மாதிரி நம்ம டைட்டில் எடுக்கணும் ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தெரிலனா ஒன்றும் இல்லை ரிப்பீட்டட் வேர்டு எது வருதுன்னு பாருங்க ரிப்பீட்டட் வேர்டு அதை எடுத்து அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ் அதாவது பேசேஜோட ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஃபியூ லைன்ஸ் படிச்சு என்ன சொல்ல வராங்கன்னு எடுத்துக்கிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம எதுக்கு கொஸ்டின் கீ எடுத்து பண்ணும் போதே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அதை வச்சு நம்ம அட்டன் பண்ணலாம் எஸ் So O'Connell Street is a street in the center of Dublin. Dublinல இருக்கிற ஒரு இடத்து பேரு தான் வந்துட்டு O'Connell Street. Yes, Ireland running north from the river Liffey. It connects the O'Connell Bridge to the south to Parnell Street to the north and is roughly split into two sectors bisected by Herney Street. So அதனுடைய O'Connell அந்த place பத்தி சொல்லிருக்காங்க. Yes, that is enough. The street has played an important part in Irish history and features several important monuments. So several important monuments. History நிறைய இருக்கு போல இருக்கு அந்த பிளேஸ்ல அதை பத்தி சொல்லியிருக்காங்க. Yes, although it is not particularly long street, Dubliner will proudly tell the visitor that it is the widest street in all of Europe. Yes, that is enough. So last few to this day, the angels of O'Connell's monument bear the marks of the fighting. One sits reading calmly, apparently unaware of the bullet hole, dimpling her upper arm and another reaching out of stroke to ear of huge brows Irish Wolfhound has survived what should be a moral wound to her heart. Yes, so pop. So O'Connell அதனோட history பத்தி சொல்லிருக்காங்க. Yes, அவ்வளவுதான். Dublin's famous monument பத்தி சொல்லல, Irish பத்தி சொல்லல. So Irish take pride in their capital city. Now the widest street in Europe. No, sites and history on Dublin's O'Connell Street. Yes. So அந்த சைட்ஸ் நம்ம நடுவில் ஒரு கொஸ்டின் ஃபில்லர்ஸ் படிச்சோம்ல அது எந்த இடத்துல இருக்கு என்ன கனெக்ட் பண்ணது அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா ஸோ சைட்ஸ் பிளேஸ் சைட்ஸ் அண்ட் ஹிஸ்டரி ஆன் Dublin's O'Connell Street. Yes, that is the perfect title for this question. So that's all. So that's all about today's session. So இது மாதிரி நிறைய questions so different questions watch பண்ண. Please watch Sridhar CCE Tamil. Thank you.